இந்த பொண்ணு ரிவர்ல ஓடிட்டு இருக்க தண்ணியை குடிக்க போறா. அப்போ அவங்க கூட வந்த கைடு அவளை ஸ்டாப் பண்ணி அந்த ரிவர்ல இருக்கிற பாராசைட்டை காமிக்கிறான். அதனால அந்த தண்ணியை குடிக்க போன எல்லாரும் பயந்து போய் எழுந்துக்கிறாங்க. அப்ப அவன் அங்க இருக்கிறவங்க கிட்ட இந்த பாராசைட் உங்க உடம்புக்குள்ள போச்சுன்னா உங்களை நீங்களே மறந்து பைத்தியம் பிடிச்சிருன்னு சொல்றான். அப்போ ஒருத்தர் சடனா கத்திக்கிட்டே மயக்கம் போட்டு விழுறான். அதை பார்த்து அந்த கைடு அவனோட ஃபிங்கரை கட் பண்ணி பிளட் வர வச்சு அதை அந்த ஆளோட காது கிட்ட கொண்டு போறான். அப்போ அவன் காதுக்குள்ள இருந்து ஒரு குட்டி சைஸ் பாம்பு அவன் பிளட் ஸ்மெல்லுக்கு அட்ராக்ட் ஆகி அவன் விரல கடிச்சு சுத்திக்குது. அதை அவன் சாவடிக்காம அந்த தண்ணியில தூக்கி போட்டுறான். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஒரு ஓட்டைக்குள்ள கையை விடுறான். இதை பார்க்கற யாருக்குமே இவன் என்ன பண்றான்னு புரியல. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கையை வெளியே எடுத்தா அவன் கையை சுத்தி ஒரு மலை பம்பை புடிச்சிட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்கிறவங்க கிட்ட இதான் நம்மளோட லஞ்ச்னு சொல்றான். அதனால எல்லாரும் அந்த ஸ்னேக்கை கட் பண்ணி குக் பண்ணி சாப்பிடுறாங்க. ஆனா அந்த கைடு மட்டும் அதை பச்சையா சாப்பிடுறான். அப்ப அவன் எல்லார்கிட்டையும் குக் பண்ணி சாப்பிட்டா அதோட ஸ்மெல்லுக்கு நிறைய அனிமல்ஸ் வரும், சோ எல்லாரும் சீக்கிரம் சாப்பிடுங்கன்னு சொல்றான். அப்ப அவன் சொன்ன மாதிரியே ஒரு அனகோண்டா சடனா அங்க வந்து ஒரு குட்டி பையனை கடிச்சு இழுத்துட்டு போக பாக்குது. அப்ப ரெண்டு பேரும் அந்த பையனோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்காங்க. மத்த எல்லாரும் அதை பார்த்து பயந்து ஓடிடுறாங்க. அப்ப அந்த கைடு பெரிய உடன் ஸ்டிக்கை வச்சு அந்த பாம்பு அடிக்கிறதுல அது அந்த சின்ன பையனை விட்டுட்டு போயிடுது. இது எல்லாருமே பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு ஆளோட கழுத்துக்குள்ள அந்த பாராசைட் அவனுக்கே தெரியாம உள்ள போகுது. அதனால அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணியை தேடி போறான். அப்ப அவனை தேடிக்கிட்டே வர அவனோட அண்ணன் அவன் ஒரு பிளேஸ்ல நிக்கிறத பார்த்து அவனை கூப்பிடுறான். ஆனா இவன் அவங்க அண்ணன் சொல்றதை கேட்காம ஏதோ வெறி பிடிச்ச மாதிரியே அங்க இருக்கிற தண்ணிக்குள்ள குதிச்சு அதை குடிக்க ஸ்டார்ட் பண்றான். இதனால அவன் அண்ணன் அதை தடுக்க ட்ரை பண்றான். அப்ப அவனோட கையவே இவன் கடிச்சிடறான். அப்பதான் அவன் அண்ணன் பாக்குறான் இந்த பையனோட மூக்குக்குள்ள இருந்து பாராசைட் ஒண்ணு வெளியே வருது. அதே டைம் அந்த இடத்துக்கு அந்த பெரிய ஸ்னேக் வந்து அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிருது. இந்த விஷயத்தை கேட்ட எல்லாரும் அடுத்த நாள் விடிஞ்சதும் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போனா சேஃப் இல்லன்னு மழை பெஞ்சு ரிவர்ல தண்ணி ஓடிட்டு இருக்கும் அதுல இறங்கி நடக்கிறாங்க. அப்ப அவங்க காலு கீழே ஒரு பெரிய அனகோண்டா போறதை எல்லாருமே ஃபீல் பண்றாங்க.